10 நாள் கேம்ப் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ்லாம் எப்படி எழுதணும், அதெல்லாம் எவ்வளோ சிலபஸ் இருக்குது, எப்படி படிக்கணும், எவ்வளோ எளிமையாக படிக்கணும், நிறைய இது நாங்கள் நினச்சிருக்கோம். கஷ்டமாக இருக்கும், இதெல்லாம் கஷ்டம் ரொம்ப, இந்த எக்ஸாம்லாம் எவ்வளோ வேணால் நினச்சிருக்கோம். ஆனால் இப்போ புரியுது அதெல்லாம் எவ்வளோ ஈஸி, இன்னும் நாங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணால் அதெல்லாம் நாங்கள் அடையலாம்னு எங்களுக்கு புரியுது. அது மாதிரி வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லேயும் எங்களை நிறைய கொண்டு போனாங்க. நிறைய யோகா, அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் வந்து பிடி, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. பிடி முடிச்சதுக்கப்புறம் மோட்டிவேஷன் கிளாஸ் நடந்துச்சு, அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு நாள் பேசும்போதும் எங்களுக்குள்ளே நாங்கள் ஒரு புதிய ஒரு உணர்வை உணர்ந்தோம். அதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த ஷெப்பர்ட் துறை தான். அதுக்காக ரொம்ப நன்றி. என்னோட பேர் வந்து லூமிஸ் சகந்தியா. நான் கருமணத்தில் வரேன். இங்கே நான் வந்து நிறைய கற்றுக்குவோம். காலையில் யோகா பண்ணுறது, இங்கே மோட்டிவேஷன் டாக்டர் சாயங்காலம் கொடுக்குறது, அப்புறம் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சிஎஸ்சி, பேங்க் எக்ஸாமில் எப்படி எழுதுறது, இதெல்லாம் நிறைய கற்றுக்குவோம். ஓகே. என்னோட பேர் வந்து உமர் ஃபாரூக். நான் வந்து மணிகண்டம் சேர்ந்து வரேன். இப்போ வந்து முன்னாடி வந்து எனக்கு இதில் எதுவுமே ஆர்வம்லாம் இல்லை, இதை பற்றி எந்த விழிப்புணர்வு எதுவும் இல்லாமல் நான் வந்திருக்கேன். இங்கே வந்ததுக்கப்புறமேட்டு கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு எப்படி போகிறது, அடுத்த லெவலில் எஜுகேஷன் டெவலப்மெண்ட்லாம் எப்படி நம்ம நினச்ச ஒரு இடத்துக்கு அடையிறது, வாய்ப்பெல்லாம் எப்படி சரியாக பயன்படுத்திட்டு அதை பற்றிலாம் நல்லாவே சொல்லி கொடுத்தாங்க. மோட்டிவேஷன் டாக்டர்ன்றது வந்து ஒரு குறிப்பிட்ட இதை பற்றி மட்டும் இல்லாமல் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி அதை பொறுத்து வந்து சூப்பராகவே சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் நம்ம எப்படி போகிறது, கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து இந்த எக்ஸாம் படித்து அட்டன் பண்ணி கிளியர் பண்ணி அது மூலியமாக போகிறது இல்லாமல் ஒருத்தர் ஸ்போர்ட்ஸ் ஆர்வமாக இருக்கானா அது வழியாகவும் நம்ம கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு போகலாம். அந்த மாதிரி நிறையா எஜுகேஷன் லெவலில் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஹலோ சார், என் பேர் கிஷோர். நான் வேலிமலையிலேருந்து வரேன். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அதெல்லாம் எதுவும் பற்றி தெரியாது. ஆனால் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் எதுக்குன்ட்டு நம்ம ஷெப்பர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லி தந்ததுனால வித்தவுட் எனி பேமெண்ட்ஸ், ஏன்னா இதெல்லாம் வெளியில் போய் ஒரு கோச்சிங் சென்டரில் போனோம்னா மோஸ்ட் ஆஃப் டைம் 10,000 அபோவ் தான் கேட்பாங்க. ஆனால் இங்கே ஃபுல்லாகவே ஃப்ரீயாக பண்ணிட்டாங்க. அதனால் எங்கள் ஷெப்பர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸுக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு நாள் தங்கும்போதும் ஃப்ரெண்ட்லியாக அந்த நாளோட முழு கருத்தையும் ஒரு சின்ன பேக்கெட்டில் வச்சு இது பண்ணுற மாதிரி நிறையா நல்லா சொல்லி தந்தாங்க சார். தேங்க்யூ சார். வணக்கம். ஒரு எளிமையான மாணவர்களை அவருடைய வாழ்க்கையில் மேம்படுத்துறதுக்காக நம்ம 183 ஆண்டுகள் பழமையான நம்மளுடைய சென்ட் ஜோசப் காலேஜோட ஷெப்பர்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு அற்புதமான பயிற்சி பட்டறையை நடத்தியிருக்காங்க இந்த 10 நாளாக. அதில் கிராமப்புற மாணவர்கள், ஊரக பகுதி மாணவர்கள் போட்டித் தேர்வுகள் பற்றின ஒரு விழிப்புணர்ச்சியை அற்புதமாக எடுத்திருக்காங்க. இதன் மூலம் அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு தங்களுடைய வாழ்க்கையில் மேம்பட்டு செல்கிறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த வகையில் இவ்வளோ முயற்சிகள் எடுத்து மாணவர்களோட மேம்பாட்டுக்கு உழைத்த சென்ட் ஜோசப் கல்லூரியோட ஷெப்பர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு, எக்ஸ்டென்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகள். ஓகே. ஃபாதர் சகாயராஜனுடைய பேர். இந்த திட்டத்தை வந்து இதுவரை நம்ம கல்லூரியில் பண்ணலை, இதான் முதல் முறையாக அறிமுகம் பண்ணுறோம். குறிப்பாக இந்த கோடை விடுமுறை நாட்களில் நம்முடைய பள்ளி மாணவர்களை கல்லூரிக்கு கொண்டு வந்து கல்லூரியில் அவங்களுக்கு வந்து ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கிறதுக்கு இன்னொரு முகாம் நடந்தது. அது போக போட்டித் தேர்வுகளை பற்றி ஒரு அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் ஷெப்பர்டு கிராமங்களில் நாங்கள் வேலை செய்கின்ற அந்த கிராமங்களில் இருக்கின்ற 12வது வகுப்பு முடிந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த அழைப்பை விடுத்திருந்தோம். ஒரு 60 பேர் இங்கே வந்து கலந்து கொண்டார்கள். இந்த 10 நாட்கள் 9ஆம் தேதி ஆரம்பித்து 19ஆம் தேதி இன்று கடைசி நாளாக முடிக்கின்றோம். இந்த 10 நாட்களும் இவர்களுக்கு இந்த போட்டித் தேர்வுகளை பற்றிய ஒரு அறிமுகத்தை மட்டுமல்ல, ஆர்வத்தையும் கொடுத்திருக்கின்றனர். இந்த பரீட்சை நம்மளாலும் எழுத முடியும், இது யாரோ எழுத வேண்டிய தேர்வு என்று அல்லாமல் எளிய நிலையில் இருக்கின்ற நம்மாலும் முடியும், நாம் இதை சாதிக்க முடியும் என்ற ஒரு சிந்தனையை அவர்கள் வளர்த்திருக்கின்றோம். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கின்றது. குறிப்பாக வேலை திண்டாட்டம் என்கின்ற இந்த காலகட்டத்தில் மிக எளிதாக வேலைக்கு செல்வதற்கு வெறும் படிப்பையும் அறிவையும் மட்டும் பயன்படுத்தி உள்ளே செல்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு இந்த பயிற்சி மிகவும் தேவைப்பட்டது. இந்த மாணவ செல்வங்களுக்கு அதை உணர்த்தி இருக்கின்றோம். அதனால் எனக்கு ஒரு பெரிய பெருமையாக இருக்கின்றது. இதை எப்படி செயல்படுத்தணும் உங்களுக்கு என்ன வந்துச்சு? எப்படி இது நல்ல ஒரு
கேள்வி. எனக்கு வந்து இதை எப்படி செயல்படுத்தணும்னு ஒரு எண்ணம் வந்து நான் வழக்கமாக செய்கிறது உண்டு. புனித சவேரியார் கல்லூரி பாளையங்கோட்டையில் இருக்கும்போது ஒரு 5 ஆண்டு கல்லூரி மாணவர்களுக்கு இதை செஞ்சுருக்கேன். இங்கே வந்து இது 3ஆவது வருஷம் நாங்கள் இருக்கிறேன் இந்த கல்லூரியில். அப்போ எனக்கு இதை பற்றி ஒரு ஐடியா இல்லை, இங்கே எப்படி பண்ணுறதுன்னு சரியாக இருந்துச்சு. அப்போ தான் இந்த 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா இப்போ மற்ற மாணவர்கள் பரீட்சை எழுதிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தை விட்டு அவங்களுக்கு வேறு நேரம் கிடையாது, எங்களுக்கும் கஷ்டமான நேரம். அதனால் இந்த ஸ்கூல் மாணவர்களுக்கு இது சரியான நேரம் வந்து அவர்களை வைத்து இந்த ப்ரோக்ராம் இந்த வருஷம் ஆரம்பிக்கலாம்னு நினச்சோம். அதை போய் நம்ம கன்சர்ன் அத்தாரிட்டிஸில் கேட்கும்போது அவங்க உடனே தயக்கம் இல்லாமல் இதை அனுமதிப்படுத்தார்கள். அதனால் இன்றைக்கி இந்த கற்றுக்கலாம். இல்லை, கல்லூரி மாணவர்களை கொண்டு அவங்களுக்கு அந்த டீச்சருக்கெலாம் இருக்கும். ஆனால் பட் ஸ்கூல் மாணவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணம் ஸ்கூல் மாணவர்களுக்கும் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. இது ஆக்சுவலாக வந்து இதை வந்து 6ஆம் கிளாஸ்லேருந்தே கொடுக்கணும், 8ஆம் கிளாஸ்லேருந்தே கொடுக்கணும். அந்த பருவத்திலே அவங்களுக்கு இதை வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும். அப்போ தான் அவங்க படிக்கிறத கூட ஒருமுகப்படுத்த முடியும். 6ஆம் கிளாஸில் சொல்லிக் கொடுக்குற பாடத்தை இந்த ஒரு போட்டித் தேர்வை மையப்படுத்தி சொல்லிக் கொடுக்கணும். 8ஆம் கிளாஸும் சரி, 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் இப்போ கல்லூரி கூட எல்லாத்தையும் இதை வந்து போட்டித் தேர்வை நோக்கிய IAS IPSஐ நோக்கிய ஒரு ஃபோக்கஸோட குறிக்கோளோடு இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா படிப்புலையும் சிறப்பாக படிப்பாங்க, வாழ்க்கையிலையும் ஜெயிப்பாங்க. இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப அழகாக செய்கிறாங்க. இந்த கான்செப்டை நம்ம வெளில அங்கே கொண்டு வர விரும்புகிறோம். 12ங்கிறது சின்ன பையங்கள் இல்லை, 8லே கொடுக்கலாம் இவங்களுக்கு. பட் இது 12ங்கிறது இன்னொரு நல்ல ஒரு பருவமாக நான் பண்ணுறேன். இதை கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷமாக. தேங்க்யூ. தேங்க்யூ. பார்க்கலாண்ணே. சிரிக்கலாமே.